திருச்சியை சேர்ந்த பெண்ணுக்கு 9 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மன்னார்புரம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணிக்கு சிம்கோ மீட்டர் காலனி இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு உள்ளது. இதில் 3500 ரூபாய் பணம் வைத்துள்ள இவர் ஏடிஎம் மையம் சென்றபோது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதை அறிந்துள்ளார். வங்கி கிளையில் விசாரித்த போது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியாக 9 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். அவரது ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படம், கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிவிஎல் எஸ்பி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் வர்த்தகம் செய்திருப்பதை வங்கி அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். போலி அவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கம்மா, நீங்கள் கமிஷன் டேரக்ட் இது கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க நேற்று சைபர் கிரைம் கொடுத்தாங்க. சைபர் கிரைம் கொடுக்கப்ப நேற்று அவங்க எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு சைபர் கிரைம்லேருந்து இது வந்ததுக்கு இப்போ நாங்கள் இதை பார்க்க முடியாது, நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போங்க அப்படின்ட்டாங்க. எந்த தொழிலும் செய்யாத பெண்ணுக்கு 9 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.